நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நம்மளோட வினு தம்பி எங்கம்மா போயிருப்பான்? எனக்கு தெரியாதுமா. அவன் அவன் கண்டிப்பா எங்கேயாவது மறைஞ்சிருப்பான். ராத்திரி ஆனதும் வந்துருவான். அவன் எங்க போயிருக்காங்கிற தகவல் ஏதாவது கிடைச்சுதா? எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்காங்க அத்தை. அவன் ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்க்கும்போது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காகவே உன் வயிற்றுல வந்து பிறந்திருக்கான். முதல் குழந்தை உண்டாகிறதுக்கு முன்னாடியே உனக்கு தான் வேணுமோட சுபாவம் நல்லா புரிஞ்சிருக்குமே. இவ பொண்ணா இருந்ததுனால அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா. எல்லாம் தெரிஞ்சும் நீ ரெண்டாவதா ஒரு பையனை பெத்துக்கிட்ட. இப்போ அவன் என்னடானா வேணுவே அச்சாசெல்லாம் உரிச்சு வச்சிருக்கான். அவன் மட்டும் இல்லாம இருந்திருந்தா நீ நிம்மதியா சந்தோஷமா வாழலாம் இல்லையா? அகிலா, நீ உள்ள போ. இவளால் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததே கிடையாது. நான் உங்ககிட்ட சொன்ன எதுவுமே இது வரைக்கும் தப்பா போனதே இல்லை. உன் வாழ்நாள் முழுக்க நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே தாமா இருக்க. புருஷனா இருந்தாலும் சரி, பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, அவங்களாலதான் நீ வாழ்க்கை பூரா கஷ்டத்தை அனுபவிக்கிற. ஒவ்வொருத்தருக்கும் என்ன விதிச்சிருக்கு அதுபடிதானே நடக்கும். கல்யாணம் முடிஞ்சு முளவு காட்டு வீட்டுல நான் காலடி எடுத்து வச்ச நாள்ல இருந்து என்ன அங்கிருந்து துரத்தணும்னு முடிவு பண்ண நீங்க தானே இப்ப என் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நேற்று வரைக்கும் நமக்கு எதிரிங்களா இருந்தவங்க தான் நாளைக்கு நண்பர்களா மாறுவாங்க. நம்மளுடைய வாழ்க்கை எப்ப வேணாலும் கண்டிப்பா மாறும் அத்தை. அக்கா, அப்பா ஜங்ஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தகவல் தெரியும். என்னாச்சுக்கா? என்னம்மா நடக்கும்? அந்த வினு பையன் எங்க போய் தொலைஞ்சானோ தெரியல. வீட்டுக்கு வெளியே தான் சொர்க்கம் இருக்குன்னு நினைச்சிருக்கான் போல. ஆசையும் மோகமும் தீர்ந்ததுக்கு அப்புறம் தானாவே அவன் வீட்டுக்கு வந்துடுவான். குழந்தைய காணும்னு நம்ம தேடணும்லக்கா. சிவபிரசாத் ஆளுங்களை கூட்டிக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்காமா. அப்பா ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்ததா கேள்விப்பட்டிருக்காரு. ஓ, இவ்வளவு சீக்கிரம் ஊர் முழுக்க பரவிடுச்சா? இதை நினைச்சு பெருசா வருத்தப்படவே வேண்டாம். ராத்திரி பூரா எங்கேயாவது அலைஞ்சு திரிஞ்சிட்டு காலையில வந்துடுவான். அக்கா, நம்ம பாட்டுக்கு இப்படி தேடிட்டே இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லை. வினு நிஜமாவே மிஸ் ஆயிட்டான்னு நினைச்சீங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நம்மளுடைய இந்த ஏரியா முழுக்க சிவபிரசாத்தும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவன் காணாம போனதுக்கு பின்னாடி சுரேந்தருக்கு அதில் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? குழந்தைய கஸ்டடியில் வச்சுக்கிட்டு வீட்டை காலி பண்ணுங்கன்னு அந்த ஆள் சொல்லலாம் இல்லையா? அப்பனா அவர் மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நமக்கு நம்ம பையன் நல்லபடியா திரும்ப வீட்டுக்கு வர்றது தானே முக்கியம். பின்னக்கூட்டம் விஷயத்துல சுரேந்தருக்கு தொடர்பு ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதா சிவபிரசாத் சொல்லிட்டு போயிருக்கான். முதல்ல அவன் போய் பார்த்துட்டு வரட்டும். இந்த விஷயத்துல அந்த ஆளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரிய வந்துச்சுன்னா நீ சொன்ன மாதிரியே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எனக்கு என் பையன் கிடைச்சிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் கடவுள்கிட்ட அதை தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். நடந்ததை வச்சு பார்க்கும்போது வினு காணாம போனதுக்கு பின்னாடி ஒரே ஒரு ஆள் மேலதான் சந்தேகமா இருக்கு. அந்த சுரேந்திரன் மேலதான். அப்படி பார்த்தா சுமேஷ் வேணும் சந்தேகப்படணும் இல்லையா? வேணு ஜெயிலில் இருக்கான்ல. அதுக்கப்புறம் அந்த சுமேஷ் தான் பாலாவை எதிரியாவே நினைக்கிறான். ஆனா அவங்க பட்ட பகல் இங்க வந்து வினுவை கடத்திட்டு போகவோ இல்ல அவனை அடிச்சு போடவோ வாய்ப்பே இல்லை. பாலாவை மனசளவுல அடையணும்னு இப்ப சுரேந்தர் ஆசைப்படுறான். அதுக்காக எந்த வேலை வேணாலும் அவன் பண்ணுவான். அந்த ஆள் மேலே சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி ஸ்டேஷனில் பாலா கிட்ட சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கணும். இந்த விஷயத்தில் எதுக்காக நம்ம போலீஸை தொந்தரவு பண்ணணும்? வினு பையன் மிஸ் ஆனதுக்கு பின்னாடி சுரேந்திரன் இருக்கானா இல்லையாங்கிறத நாம கண்டுபிடிப்போம். நாம என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன டிராமா பண்ணணும்.
நாம எல்லாரும் சேர்ந்து சுரேந்திரனுக்கு ஒரு பெரிய வரவேற்பை கொடுக்கணும். வீட்டில் போய் கொடுத்தா பிரச்சனையாயிடும். அவன் எங்கேயோ கீழே விழுந்து இடுப்புக்கு பெல்ட் போட்டுருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். பெல்ட்டோட பலத்தால தானே அவன் வெளியே வந்து நடந்துகிட்டு இருக்கான். வந்தால் வர வழியிலே அவனுக்கு ஒரு வரவேற்பை கொடுக்கணும். நம்ம சைட்ல இருந்து ஒரு பெரிய வரவேற்பை கொடுக்கணும். கழுத்துலையும் இடுப்புலையும் இப்போதான் வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன் என் தலையை கலட்டி போட போறியா? வண்டி சர்வீஸுக்கு போய் இப்போதானே வந்திருக்கு. நான் பிரேக்கை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் முதலாளி. ஆனா என்னோட தலை கண்ணாடியில பட்டு உடஞ்சு போயிருக்கும். அதான் படலையே முதலாளி. உடையாதுதான் நீ பண்ண புண்ணியம். முதலாளி நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த எலுமிச்சம் பழத்தை கையில வச்சு உருட்டிட்டே இருக்கீங்க. கைக்கு நல்ல பவர் கிடைக்கிறதுக்காக டாக்டர் சொன்ன டெக்னிக். இதை எப்ப பார்த்தாலும் நம்ம உருட்டிக்கிட்டே இருந்தா நமக்கு நல்ல பவர் கிடைக்கும். விட்டு இறங்கடா. ஏதாவது ஒரு வேலை பண்ணும்போது அதை சரியா பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் இவங்க எல்லாரையும் கூட்டு வந்திருக்கோம். முதலாளி இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பெல்ட் போட்டுக்கிட்டு வராரு. இருக்கட்டுமே, நாங்களும் பிஸியா இருக்கவங்க தான். ஒரே ஒரு கேள்விதான், அதுக்கான பதிலை சொல்லிட்டு நீ போலாம். நீ சொல்ற பதில் உண்மையா மட்டும்தான் இருக்கணும். வினு பையனை நீ என்ன பண்ண? நான் அவனை எதுவும் பண்ணல, அவன் தான் எனக்கு பண்ணியிருக்கான். அவனை பழி வாங்குறதுக்காக நீ அவனை என்ன பண்ணன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். சொல்றா. மரியாதையா நாங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லலன்னா நாங்க காக்கி சட்டை போட்டுக்கிறதால உன்னை நாங்க அடிச்சாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. சிவாண்ணா கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லியா? நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கிற வேலை வேண்டாம். இந்த இவனை பாத்தீங்கல்ல, ஆள் எப்படி வாட்டா சட்டமா இருக்கான்னு. 4 பேர் இல்ல 40 பேர் வந்தாலும் இவன் பாத்துப்பான். பாத்தீங்கல்ல, வந்த வழியா நீங்க திரும்ப போயிடுங்க. இல்ல அதெல்லாம் நாங்க போய்க்கிறோம். அதுக்கு முன்னாடி வினு பையனை நீ எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு மட்டும் சொல்லு, அதுக்கப்புறம் போறோம். அந்த பையனை என்னடா பண்ணீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்றது எனக்கு வேலை இல்ல. டேய் வண்டி எடுறா. இல்லையா? அந்த பையனுக்கு என்னாச்சுங்கிறத நான் ஓ வாயாலே கண்டிப்பா சொல்ல வச்சிருவேன். உண்மையை சொல்றோம். டேய் புடிடா. சொல்றோம். டேய் அது சொல்லல, இவங்கள வந்து புடிடா. சொல்ல போறியா இல்லையா? வினு பையன் என்ன பண்ண? ஹலோ. ஆமா, நாங்க இப்ப வண்டியில போய்கிட்டு இருக்கோம். உண்மையை சொல்லு. அவன் எங்க போனான்னு சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. சிவானா, இவன் வாயிலிருந்து நாங்க உண்மையை வர வைக்கிறோம். சொல்லுடா. சொல்லுடாங்க. நல்ல அவனை எங்க போய் மறைச்சு வச்சிருக்க? ஆமா ஆமா, முதலாளி மேல யார் கை வைப்பா? முதலாளி எங்க தான் இருக்காரு. நான் பாத்துக்கிறேன். சொல்லு. முதலாளி இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? அவர் மேல யார் கை வைப்பாங்க? முதலாளி எங்க தான் இருக்காரு. ஆமா ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். சொன்ன கேளு, நான் அந்த பையனை பார்க்கவே இல்லை. எனக்கு எதுவும் தெரியாது. நீ சொல்றதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. நாளைக்கு ராத்திரிக்குள்ள வினு பையங்களுக்கு கிடைக்கலன்னா நாங்க உங்களை திரும்பவும் தேடி வருவோம். வாங்க போலாம். பார்த்துருந்துக்க. ஆமா, நீ முதலாளி பெருமையா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போங்க போங்க. வாங்க வாங்க. ஆமா, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். அட எதுக்கும் கவலைப்படாத, உனக்காக தான் நான் இருக்கேன்ல. சரி பார்த்துக்கலாம். அது சரி, மறுபடியும் உன்னை எப்போ மீட் பண்ண முடியும்? சரி, நேரம் ஆயிடுச்சு, நான் வைக்கட்டுமா? முதலாளி என்ன நீங்க கீழே படுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ முதலாளி, என்னாச்சு? எந்திரிங்க முதலாளி. கை 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 கை.
முதலாளி இந்தாங்க உங்களுடைய எலுமிச்சம்பழம். நீ எந்த கலைக்கிட மாஸ்டரா இருந்த? அவங்க என்ன அடிக்கிறப்ப ஓடி போயிட்டல்ல. நான் ஓடலாம் இல்ல, உங்க எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்காக போயிருந்தேன். என்னடா பெரிய எலுமிச்சம்பழம், பராக்கு பார்க்காம தூக்கிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு சரி போறோம். முதலாளி. ஐயோ ஐயோ என் கையை உடைச்சிட்டானுங்களே. பார்த்து எந்திரிங்க. இந்த ஏரியா உனக்கு பிடிச்சிருக்கா? பரவாயில்ல. வா, இதுக்கப்புறம் நம்ம இங்கே தான் தங்க போகிறோம். இதான் என்னோட இடம். இங்கயா? இந்த இடத்துக்கு என்ன? இங்க வேற யாரும் இல்லையே. நீ யாரை எதிர்பார்த்த? அம்மா. அம்மா. முதல்ல நம்ம சாப்பாடை சாப்பிடுவோம். நீ அங்கே உட்காரு. எங்க? அந்த சாக்கு மேலே உட்காரு. அட உட்கார்றா, உட்காரு. அப்ப கை கழுவ வேண்டாமா? எதுக்குடா 2 தடவை கை கழுவணும்? சாப்பிட்டதுக்கு அப்புறம் கழுவிக்கலாம். நாம இதை இப்பயே சாப்பிட்றலாம். உனக்கு பரோட்டா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னல? ஆமா. நான் தினமும் 3 வேளை பரோட்டா தான் சாப்பிடுவேன். சொல்லப்போனால் ஒரு மாதம் முழுக்க பரோட்டாவே சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. சாப்பிட்றா, வேடிக்கை பார்த்துட்டு இருக்காம சாப்பிட்றா. என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்க? எடுத்து சாப்பிடு. சாப்பிடேன்டா. நான் எப்போவுமே இப்படி தான் சாப்பிடுவேன். நீ மெதுவாக சாப்பிட்டா போதும், இல்லைன்னா தொண்டையில் மாட்டி செத்துருவேன். எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம். உனக்கு உன் அம்மா தான் ஊட்டி விடுவாங்களா? உன் வயசில் நானும் இப்படி தான் இருந்தேன். ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது கூட எங்கள் அம்மா தான் வந்து கொடுக்கணும். அப்பா கோயம்புத்தூரில் கட்டடை கட்டுற மேஸ்திரியாக இருந்தார். மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருவார். வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடயும் சேர்ந்து தண்ணி அடிப்பார். அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா வந்தவங்களை அம்மாவோட சம்மந்தப்படுத்தி அம்மாவை அடிப்பார். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ராத்திரி அப்பாவோட திட்டும் அடியும் உதையும் சகிச்சிக்க முடியாமல் என் தம்பியை கூட்டிக்கிட்டு அம்மா எங்கேயோ போயிட்டாங்க. அம்மா இருக்காங்களான்னு கேட்டல? அம்மா இருக்காங்க, ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. உன்னோட அப்பா? நாங்கள் தங்கியிருந்த வீட்டையும் இடத்தையும் அப்பா விற்றுட்டாரு. ஒரு நாள் என்னை ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு என்னை தனியாக விட்டுட்டு அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் ரோட்டுக்கு வந்துட்டேன். இப்போ என்னை கேட்கவோ கண்டபடி திட்டவோ இல்லை பாசத்தோட சாப்பாட்டை பரிமாறவோ யாரும் இல்லாதனால என் வாழ்க்கையை இஷ்டம் போல் வாழ்கிறேன். ஒரு 3-4 வருஷமாக நான் இங்கேயே தான் வாழ்ந்துட்டுருக்கேன், அதுவும் தனியாக. இது இப்போ என் வீடு, இதுக்கப்புறம் நம்ம வீடு. அம்மா, நீங்க கொஞ்சம் தண்ணியாவது குடிங்கம்மா. எனக்கு எதுவுமே வேண்டாம்மா. அவன் கண்டிப்பா வந்துருவான். அதுக்காக நீ உன் வயித்தை பட்டினி போடணுமா என்ன? நீ வந்து ஏதாவது சாப்பிடு பாலா. அத்தை நீங்க போய் சாப்பிடுங்க, எனக்கு சுத்தமா பசி எடுக்கல. நீ போய் எனக்கு சாப்பாடு கொண்டு வாம்மா. சுகர் இருக்கிறதால நேரத்துக்கு சாப்பிடலன்னா எனக்கு தான் பிரச்சனை ஆயிடும். வா. ஹலோ பிரீத்தி. பாலா, நான் இப்போ கோபி மாமாக்கு கால் பண்ணியிருந்தேன். நம்மள உடனே போய் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ண சொல்லி அவர் சொல்றாரு. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம தேடி பார்த்துட்டோம் இல்லையா? அவர் இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நாம நாளைக்கே ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதுக்கான எல்லா ஏற்பாடையும் அவர் பார்த்துப்பாரு. பாலா, என்ன எதுவும் பேச மாட்ற? நான் என்னன்னு சொல்றது? நீ எதுக்கும் பயப்படாம இரு. போலீஸ் தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு ஈவினிங்குள்ள நமக்கு அவன் கிடைச்சிருவான். நான் காலையில வீட்டுக்கு வரேன், நீ தைரியமா இரு.
எந்திரிடா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல. இன்னும் எவ்வளவு நேரம் தான் தூங்கிட்டு இருப்ப? வினு, டைம் ஆகுது. எந்திரிக்க போறியா இல்லையா? வினு, எந்திரிடா. டேய் வினு, குட்டி பையா. டேய் குட்டி பையா. எவ்வளோ நேரம் அவனை எழுப்புறது? இவ்வளோ நேரமாக அவன் வீட்டில் தூங்குவ? சரி, உனக்கு டீ வேணுமா என்ன? வேற என்ன வேணும்? எனக்கு பசி எடுக்கல. அதெல்லாம் இனி தானாகவே எடுக்க ஆரம்பிக்கும். நான் பல்லு விளக்கணும். அந்த பழக்கெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. அங்கே தண்ணி இருக்கு பாரு, அதில் உன் வாயை குப்பிளிச்சுக்கோ. எனக்கு பல்லு விளக்கணும். எதுக்குடா பல்ல விலைக்கு பல்ல நாசம் பண்ணுற? நீ பல்லு தேய்க்கணும்னு விருப்பப்பட்டனா அதுக்கு தேவையான சொல்ல போய் வாங்கிட்டு வரேன். நானும் வரேன். நீ இங்கே இருந்தாலே போதும். நீ இங்கே இருந்து என்கிட்ட விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டு வெளியில் வந்தால் போதும். கத்துக்க என்ன இருக்கு? அதெல்லாம் இருக்கு, பிரச்சனையே வராத சில விஷயம்லாம் இங்கே இருக்கு. நான் சொல்லி கொடுக்குறது நீ கற்றுக்கிட்டாலே போதும். இதுக்கப்புறம் யார் உனக்கு கேட்டாலும் நீ ஊமைன்னு சொல்லணும். ஐயோ, ஊமையால் பேச முடியாதுல்ல? நீ ஊமையாக நடித்தா மட்டும் போதும். ஊமன் சொல்றீங்களா? அப்படின்னா என்ன? உனக்கு பேசவே தெரியாத மாதிரி நீ நடிக்கணும். எனக்கு அதெல்லாம் சுத்தமாக தெரியாது. நான் கற்று தரேன், கவனமாக கற்றுக்கோ. உன் பேர் என்ன, உன் வீடு எங்கன்னு கேட்கும்போது ஆ ப அந்த மாதிரி தான் நீ நடிக்கணும். எங்கே நீ பண்ண? இன்னொரு வாட்டி சொல்லிக் கொடு. ப ப ப ப ப இதை மட்டும் நீ கரெக்டாக கற்றுக்கிட்டனா பல இடத்துலேருந்து நீ ஈஸியாக தப்பிச்சிட முடியும். எங்க நடிச்சு காட்டு. ப 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 ப. ஓகே, பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் திக்கிற, அதை நான் சரி பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் யாரும் உன்னை கேட்டாலும் இப்படி தான் பேசுகிற, புரியுதா? நான் சொல்லித்தர விஷயத்த நீ உடனே கற்றுக்கணும். உன்னால் அது முடியும். காலைக்கு உனக்கு பரோட்டா முட்டை குழம்பு வேணுமா இல்லை தோசை சட்னி வேணுமா? பரோட்டா. ஓகே, நீ முகத்தை கழுவிட்டீரு, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன். பாலா, நான் கோபி மாமாவை பார்த்துட்டு தான் வரேன். அவன் காணாம போன அன்னைக்கே ஏன் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு அவர் கேட்டுட்டு இருக்காரு. இதை இப்படியே விட்டா சரி வராது. நீ எழுந்து என் கூட வா. நாம போய் டைரக்டா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். பாலா, நமக்கு கொஞ்சம் கூட டைம் இல்லை. நம்ம நேரம் கடத்தாம இதை செஞ்சாகணும். இப்படி ஒவ்வொரு நாளும் போயிட்டே இருந்தா அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ரிஸ்க் அதிகமாயிடும். நீ போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா, நம்ம உடனே ஸ்டேஷனுக்கு போலாம். பிரீத்தி, எனக்கு போய் கிடைச்சிருவான்ல. நீ ஏதோ மனசை தளர விட்டுறாத. நான் தான் உன் கூட இருக்கல்ல, நீ தைரியமா இரு. கார் இருக்கிறத பார்த்துட்டு நீங்க தான் இருப்ப நினைச்சு வந்தேன் பிரீத்தி. நான் இப்பதான் இங்க வந்தேனே. இப்போ உடனே ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க நான் பாலாவை கிளம்ப சொல்லியிருக்கேன். நானும் அதை பத்தி பாலா கிட்ட பேசுறதுக்காக தான் இப்போ வந்திருக்கேன்.
இங்க இருக்கிற எல்லா ஆட்டோக்காரங்களுக்கும் வினு பையன் மிஸ்ஸிங்கிறத ஒருத்தர் விடாம நாங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஆனா உங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கலன்னு சொல்லும் போது வினு பையனை யாரோ கடத்தி வச்சிருக்காங்கன்னு தான் நம்ம நினைச்சுக்கணும். வினு பையன் காணாம போயிட்டான்னு கேள்விப்பட்டப்போ நான் யாரை முதல்ல சந்தேகப்பட்டேன்னா இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் சுரேந்திரனை தான். நாங்க எல்லாரும் சேர்ந்து போய் அந்த ஆள் அடிச்சும் கேட்டு பார்த்துட்டோம். அந்த ஆளுக்கு எதுவும் தெரியாதுன்னு தான் சொல்றாரு. அவன் ஏதாவது மாஃபியா கையில கடிச்சிருப்பானோன்னு பயமா இருக்கு. ஒருவேளை யாராவது அவனை கடத்திட்டு போயிட்டாங்கன்னா கண்டுபிடிக்க ரொம்ப ரிஸ்கா இருக்குன்னு கோபி மாமா சொன்னாரு. நாம இப்ப போலீஸ் கிட்ட போறதை தவிர நமக்கு வேற எந்த வழியும் இல்ல. பாலா ஒவ்வொரு நாளும் ரொம்ப வீக் ஆயிட்டே வரா. இப்படியே போனா நாளைக்கு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணணும். ஆர்கே வர ஊர்ல இல்ல. அவர் இருந்தா நான் இவ கூடவே இருப்பேன். பிரீத்தி, உன்னால முடிஞ்ச உதவியெல்லாம் நீ பண்ணிட்டு தான் இருக்க. நீங்க வந்துட்டு போற எல்லா நாளும் பாலாக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். நான் வர்றத அவன் நஷ்டத்துக்கு ஒன்றும் ஈடாயிட முடியாது. அவ எழுந்தது திரும்ப வராம போகுமா என்ன? அவன் கண்டிப்பா திரும்ப கிடைப்பான். நான் பாலாவை கூட்டிட்டு ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன். நானும் உங்க கூட வரேன். நம்ம கார்லயே போயிடலாம். கோபி மாமா ஸ்டேஷன் கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாராம். பாலா ஸ்டேஷனுக்கு போய் சைன் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும். நம்ம கிளம்பலாமா பாலா? அகிலா, நீ பாட்டியை பத்திரமா பாத்துக்கோ. நான் வரதுக்கு லேட் ஆச்சுன்னா அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துடணும். சரிம்மா. நீ உள்ள போய் கதவை சாத்திக்கோமா. அம்மா வந்து கூட்டா மட்டும் கதவை தர. அங்கிள், வினுவை பத்தி ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா அங்கிள்? நான் அவனை என்னதான் அடிச்சாலும் கண்டபடி திட்டினாலும் என்னால அவனை பார்க்காம தூங்கவே முடியல அங்கிள். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.